ஹலோ எவ்ரிவன். 2023 ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் நியூ இயர் அப்படிங்கிறனால ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. உங்களோட ரெசல்யூஷனை பெஸ்ட் ஆக்கிறதுக்கான 5 ஃபினான்சியல் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டெட், அதாவது கடன். கடனில் நல்ல கடன் ஒன்று இருக்குது, கெட்ட கடன் இருக்குது. நல்ல கடன்னா என்ன? பிஸ்னஸ்க்காக நான் கடன் வாங்குகிறேன், அந்த காசை வச்சு என்னால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது ஒரு நல்ல கடன். அதுவே கெட்ட கடன் அப்படிங்கிறது ஒரு ஃபோன் வாங்குறக்கும் பைக் வாங்குறக்கும் தேவையில்லாமல் கடன் வாங்குறத ஒரு கெட்ட கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல கடன் வாங்கியிருந்தாலும் சரி, கெட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஒரு கடனை முடிச்சுட்டு. செகண்ட் ஒன், எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபினான்சியல் அட்வைஸாக இருக்குது. அது ஏங்கிறது தெரியவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்போ எல்லாத்துக்குமே வேலை போச்சு. ஸோ மணியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை அப்படிங்கிறது தான். எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன? எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது அதுலேயே இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம சேர்த்து வைக்கிற ஃபண்டு தான் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி சேர்த்து வைக்கலாம்? எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாக லிக்விடிட்டி பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கிறது பெட்டர். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது நான் எவ்வளோ சேர்த்து வைக்கணும்? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மினிமம் உங்களோட 6 மாத செலவை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெட்டர் அட்வைசபிளாக இருக்கும். எனி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களோட வேலை போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட 6 மாத செலவை நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி திடீர்னு என்ன நடக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. திடீர்னு உங்களுக்கு மணி தேவைப்படலாம். ஸோ அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி எடுத்து அதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேர்த்து வச்சுருங்க. என்னை பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு 6 மந்தோட செலவை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். தேர்ட் ஒன், ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ இருக்க காலத்தில் நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்னு தெரில. நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ நம்மளோட ஹெல்த்து எப்படி இருக்குன்னே தெரில. நம்மளோட ஹெல்த்து எப்போ வேணாலும் பாதிக்கலாம். அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்காக நம்ம எடுக்கிறது தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியவே கவர் பண்ணுற அளவுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கணும். நீங்கள் உங்கள் கம்பெனியில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கிறது பெட்டரான சாய்ஸ். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் உங்களோட ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் என்னெல்லாம் பார்க்கணும், எப்படிலாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ தனியாக வரும். நீங்கள் மட்டும் ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா. ஃபோர்த் ஒன், டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பிரெட் வினர், அதாவது உங்கள் ஃபேமிலியே ஒருத்தரை ஃபண்டுக்காக நம்பி இருக்கும் இல்லையா, அவங்கள தான் பிரெட் வினர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட பேரில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெட்டரான வே. இப்போது நீங்கள் இருக்கீங்க, ஸோ உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அதுவே நீங்கள் இல்லாதப்ப உங்கள் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறக்காக தான் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு சிம்பிள் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி செலவை 10 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அது கூட உங்களோட கடன்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் கிடச்சிரும். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 1500 ரூபாய்க்கும் 1200 ரூபாய்க்கும் கூட இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு 4 திங்ஸ். இந்த 4 திங்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கடன் கிடையாது, உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த வேலையை விட்டுட்டாலும் ஒரு 6 மாதத்துக்கான செலவை உங்களால் பார்த்துக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ, உங்கள் ஃபேமிலியில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாலோ அதை வச்சு உங்களால் செக்யூர் பண்ணிக்க முடியும். அதுவே டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டால் கூட உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். இதுக்கு மேலே என்ன வேணும்? நமக்கான மேக்சிமமான விஷயங்கள் இதிலேயே முடிஞ்சிருச்சு. இந்த 4 விஷயங்களை நீங்கள் பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு ஃபினான்சியலாக ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப். இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 4 கேட்டகரிஸை நீங்கள் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு ஒரு வேஸ்ட்டான விஷயம்.
ஏன் அப்படின்னா, நீங்கள் கடன் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் கடனை கட்டிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது என்னை பொறுத்தளவு அட்வைசபிள். அதே மாதிரி நீங்கள் இந்த 4 க்ரைட்டீரியாவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபாயை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் கூட கட்டிக்கிட்டே வரலாம். அது மெச்சூர் ஆகும்போது அது பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா விஷயங்களுக்கான செப்பரேட்டான ஒரு வீடியோ அப்படிங்கிறது வரும். இந்த இயர் உங்களோட பெஸ்ட்டான இயராக அமையறக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Finance Street.